ஏன்னா பாவம்னா அவருக்கே தெரியாது இந்த மாதிரி ஆகும்ன்ட்டு. யாருக்கு என்ன நேரமோ என்னன்னு தெரில. லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. 2026 விஜய் கண்டிப்பாக. ஏன்னா பசங்க எல்லாருமே அவர் இதுவாக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாருமே அவர் தான். அதனால் கண்டிப்பாக விஜய்க்கு தான்றாங்கப்பா எல்லாருமே. விஜய் வரட்டும் போடுறோம் நாங்கள். அவர் வர சொல்ல ஜனங்களை அவங்கள தான் வந்தாங்க. அவங்க மேலே தான் தப்பு. விஜய் 2026 முதல்வர் வருவார். நாங்கள்லாம் கவனிக்கிறோம். ஆமாம், பொம்பளைங்க பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப பொம்பளைங்க தான் கேர் எடுத்துகிட்டு பேசுகிறாரு. நிஜமாக பொம்பளைங்க தான் இது பண்ணுவார் எல்லாமே. இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் விஜய்க்கு பேர் கெட்டு போயிருச்சு. யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக ஓட்டு போய். ஏன்னா அவர் மேலே தப்பு இல்லையே, எப்படி அவர் மேலே தப்பு வரும்? எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே விட எனக்கு டிவிகே வந்தால் கேர்ள்ஸுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டிஎம்கேலே கொடுக்குறாங்க கேர்ள்ஸுக்கு. ஆனால் எங்களுக்கு கேர்ள்ஸுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்தா எங்களுக்கு அது மதிப்பே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு அதில் எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீ ஃப்ரீயாக தானே வர, நீ அங்கே போ இங்கே உட்காரு அப்படின்ற மாதிரி. இதே விஜய் வந்தால் பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கும். நாங்கள் நம்புகிறோம். டீனேஜ் பசங்க நாங்கள் எல்லாருமே எங்கள் சப்போர்ட் எப்பவும் விஜய்க்கு தான் இருக்கோம். இல்லை, இதுக்கப்புறம் அந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் மக்கள்கிட்ட ஆதரவே இல்லை அப்படி. அது கிரியேட்டிவிட்டி. அது வேறோட கட்சியோட இருக்கிற அந்த தொண்டர்கள் தான் சொல்கிறது. விஜயோட எந்த ஒரு ஃபேனும் இது சொல்ல மாட்டாங்க. விஜய் என்னை பார்க்க வாங்க, குழந்தைங்களோட வாங்க, பெரியவங்களோட வாங்கன்னு சொல்லவே இல்லை அவர் வாயால். வராதிங்கன்னு தான் அது ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டார். மக்கள் பெரியவங்க ப்ரெக்னென்ட்லேயே வராது. அது வந்தது அவங்க தப்பு. அரசியல் பிடிக்குமா? அரசியலையும் பிடிக்கும், இதுலேயும் படத்துலேயும் பிடிக்கும். இப்போ இந்த கரூரில் ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல? ஆமாண்ணா. அது சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. இது விஜய்க்கு வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாண்ணா, வெற்றியாக தான் இருக்குமே. ஆதரவு இல்லை, விஜய் எல்லாரும் வெறுத்துருவாங்க. அப்படியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்கண்ணா. யாருன்னா பண்ண போகிறோம்? அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. சும்மா பேச்சுக்குது அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் நினைக்கிறீங்க? எல்லாரும் விஜய் காரணங்கிறாங்க. இல்லைண்ணா, அப்படியெல்லாம் சத்தியமாக இல்லைண்ணா. அப்பயே நான் பெரிய இந்த மாதிரி பீச்சையும் இங்கேயோ கொடுத்துருக்கலாம். நல்லா பேசு. அவ்வளோ சின்னதாக இருக்குது. நான் இடமே யாருமே எவ்வளோ ஜனமாக இருக்குது. எப்படின்னா அம்மா இருக்கும். அதனால தான் வேணும்ன்ட்டே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்ன நினைக்கிறதுனா வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நியூவாக வராங்கல்ல. இவ்வளோ நாள் ஓல்டாக இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நியூவாக வரவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது நாங்கள் எதிர்பார்ப்போடு தான் இருக்கோம். வந்தால் நல்லா தான் இருக்கும். ப்ளஸ் அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. மக்கள்ஸ் ஓட் பண்ணலாம் அவருக்கு. ஆமாம். அதாவது விஜய் பொறுத்தளவு அவர் எதுக்காக கட்சியில் வந்திருக்காரு அதெல்லாம் அவரே சொல்லிட்டாரு. அவருக்கு படம் நடித்தாலே நிறைய காசு வருது. அதனால் அவர் கட்சியில் எதுவும் எடுக்கணும்லாம் அவருக்கு இதுவே இல்லை. மக்களுக்காக என்னென்ன பண்ண முடியும்னு பண்ணதுனால இப்போ அவர் ஜெயிச்சிட போகிறாங்கன்னு மற்ற கட்சி எல்லாமே பயப்படுறதுனால தான் இந்த சம்பவம் எல்லாமே நடக்குது. அதனால தான் இப்போ இந்த விஜய் இந்த மாதிரி பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணுறாருன்னு அவங்களே இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்துலேயுமே போலியாக விளம்பரம் பண்ணுறாங்க. அதாவது விஜய் மேலே தப்பே கிடையாதுண்ணா. அவர் இத்தனைக்கும் அந்த இறந்த உடனே அவரும் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கார் எல்லாருக்கும். அதனால் விஜய் மேலே எந்த தப்புமே சொல்ல முடியாது. இவங்க கட்சி தான் எதனா பண்ணிருப்பாங்களா, சிபிஐ கிட்ட வந்தால் தான் மொத்தமாகவே தெரியும் எல்லாமே. இந்த கரூர் இஷ்யூ ஆனதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் விஜய்க்கு நல்ல பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. மக்கள் மத்தியில் நல்ல பேர் இல்லைலாம் சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் நம்மளோட கவர்மெண்ட் கொடுக்கல தான். அதுதான் கவர்மெண்ட்டோட தப்பு தான் தவிர அவரோட தப்புலாம் இல்லை. அவர் வந்தாலே ஒரு கூட்டம் வரும், ஒரு க்ரௌடு வரும்ன்ட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியும், எல்லாருக்குமே அதுக்கு தெரியும். அப்போ இருக்கும்போது ஏன் இந்த கவர்மெண்ட் கொடுக்கல? அதே அந்த நைட்டு டிஎம்கேவோட முக ஸ்டாலின் அவங்க வந்தார். அப்போ அவருக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷனோட எல்லாமே கொடுத்தாங்க. அவங்க கட்சியில் வரும்போது எல்லாமே அந்த சேஃப்டி கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஏன் அவர் வரும்போது மட்டும் எந்த சேஃப்டி கார்ட்ஸும் கொடுக்கல? நார்மலாக அவர் சும்மா அவர் மாநாடு போகிறதுக்கே ஒரு ரோடு போட்டு கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணார். ஏன் இவரை வரத்துக்கே விட மாட்டாங்க? ஏன்னா அடுத்த வருஷம் வருவாருன்னு தெரிஞ்சு தானே விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நீதி வெல்லும் அப்படின்ற இந்த விஷயத்தில் உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டிப்பாக வரும். நீதி வெல்லுங்களா? வெல்லும். சிபிஐ விசாரணை வர்றதுனால தாவேக்காக இது ஒரு வெற்றியாக பார்க்கலாங்களா? கண்டிப்பாக வெற்றி தான். இல்லை, அவர் பாவம். அவர் அழுது கூட சொல்லியிருக்காரு எல்லா இடத்துலையும். அவர் மேலே தப்பே இல்லை. அவரை பழி வாங்கிறதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்காங்க. நியாயம் கிடைக்கும், உண்மையாக கிடைக்கும். ஆமாம், வரும், உண்மையாக வரும்.
எங்கள் வீட்டில் அதான் எங்கள் அக்கா தான் இப்போ சொன்னது அதான் 8 பேர் தான் 8 பேரும் விஜய் தான். கண்டிப்பாகவே இல்லை, எனக்கு பியூர் விஜய் ஃபேனு. பட் விஜய் வந்து மக்கள் வந்து நீங்கள் வாங்க என்னை பார்க்க வாங்க, ப்ரெக்னென்ட் லேடி குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லலை. இந்த மாதிரி இங்கே இருக்கோம் வாங்கணும். பட் குழந்தைங்களாம் கூட்டு போகிறது அது மக்களோட தப்பு தான். இது முழுக்க முழுக்க மக்கள் தான் அவங்களே மக்களோட இது பண்ணிட்டாங்க. அது விஜய்க்கும் எந்த இதுக்கும் இயல்பு. பட் என்னென்னா 12 மணிக்கு ஆரம்பிக்கிற இது வந்து 7 மணிக்குன்றது ஆரம்பித்தது. அது ஒரு இப்போ மைனஸ் பாயிண்ட் வந்தனால தான் இப்போ விஜய் இந்த மாதிரி ஒரு. பட் இது வந்து கண்டிப்பாக வெல்லும், விஜய் தான் கண்டிப்பாக வருவார். அவரு மேலே பழி போட்டது வந்து போட்டியால் தான் பழி போட்டிருக்காங்க. அதனால் அவர் வந்து சிபிஐ விசாரித்து இதுக்கு ஒரு முடிவெடுத்தா விஜய் வரலாம். விஜய் 2026 முதல்வர் வருவாரா? வருவார். நாங்கள்லாம் கவனிக்கிறோம், போடுறோம். எங்களையும் கவனிக்க சொல்லுங்கள். மக்களை கவனிச்சா தான் நாங்களும் கவனிப்போம். மக்களை கவனிக்க சொல்லுங்கள். இந்த கரூர் விஷயத்தில் இப்போ வந்து சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. உண்மையான யார் ஆமாம், கண்டுபிடிக்கும்? அது வந்து மக்கள் வந்து குழந்தைங்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்றது அவங்களுக்கே தெரியணும். விஜய் வந்து கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லலை. ஸோ அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது தான் நாங்கள் நினைக்கிறோம். கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஃபெசிலிட்டியாக அவங்க கொடுத்துருக்கணும், இட வசதி கொடுத்துருக்கணும். அவங்க மேலேயும் தப்பு இருக்குது. நீதி வெல்லும்னு சொல்லியிருக்காரு விஜய். நீதி வெல்லுங்களா? கண்டிப்பாக வெல்லுமே. விஜய் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு நீதி. இப்போ வந்து அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, நீதி வெல்லும்னு இருக்காரு. ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்களா, கண்டிப்பாக நீதி கிடைக்கும்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நீதி கிடைக்கும். கிடைக்கும்ண்ணா, நான் ப்ரேயர் பண்ணுவேன், கிடைக்கும். டிவிக்கேவும் விஜயும் பிடிக்கும். எனக்கு அப்போதுலேருந்தே பிடிக்கும்ண்ணா, சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். டிவிக்கேவும் பிடிக்கும். நீங்கள் வந்து வீட்டிலலாம் எத்தனை பேர் அது டிவிக்கு ஓட்டு போடுவாங்க? எங்கள் அம்மாவும் இந்த வாட்டி போடுறேன், எப்போ மு.க. ஸ்டாலின் தான் போடுவாங்க. இந்த வாட்டி நான் ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ தான் போடுறேனே ஓட்டு கூட. அது விஜய்க்கு மட்டும்தான் போடுறேனே. போட்டது ஓட் ஐடி எல்லாமே இருக்குது ஃபஸ்ட்லேருந்தே. இப்போ தான் ஃபஸ்ட்டு போடணுன்ட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாட்டி போட்டுருவேன் நான். ஒருவேளை அம்மாலாம் வந்து டிஎம்கேனால டிஎம்கேக்கு ஓட்டு போடு. இல்லை, நான் தான் சொல்லி வச்சுருக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் இந்த வாட்டி எல்லோரும் விஜய் தான் போடணுன்ட்டு. வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குடா விஜய்க்கு? நான் 8 பேர் இருக்கிறாங்களா? 8ல் எத்தனை ஓட்டு விஜய்? எல்லாருமே போடுவாங்க, எல்லாருமே போடுவாங்க. அவர் திமுக குடும்பம் விஜய்க்கு ஓட்டு போட போது ஃபுல்லாக. நிஜமாக போடுவேன் நான், நான் அவ்வளோலாம் இல்லைண்ணா. அவங்க எப்படி பண்ணினா சொல்லுதுன்னே தெரில. பார்க்கலாம், நான் அடுத்த வருஷம் பண்ணுவார், நல்லா தான் பண்ணுவார். பொண்ணுங்க எங்கே தனியாக போனால் கூட ஏதாவது பார்த்துப்பேன், அதெல்லாம் நடக்கும். நான் இனிமேல் தான் விஜய் வந்துட்டா பெண்களுக்கு பாதுகாப்பு சரியாக இருக்கும்னு நம்புறேன். ஆமாண்ணா, நிஜமாலேயே.